வணக்கம், நான் உங்கள் அன்பன் சர்தார்ஜி ஜெயங்கொண்ட சொல்ல வரும். இன்னைக்கு என்ன ஒரு கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளன் என்பவன் ஒரு மிகப்பெரிய தேசத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவன். அந்த எழுத்தாளனை பற்றி, அவன் எழுத்துக்களின் வலிமையை பற்றிய ஒரு கவிதை இதோ உங்களுக்காக. பேனா பிடிப்பது பேரின்பம், ஆம் பேனா பிடிப்பது பேரின்பம். சிற்றின்பக்காரர்களே, சிரிக்காதீர்கள் எங்களை பார்த்து. எங்கள் எழுத்துக்கள் நெம்புகோள், ஆம் எங்கள் எழுத்துக்கள் நெம்புகோள். நிற்க இடம் கொடுங்கள், பூமியவே நாங்கள் புரட்டி போடுகிறோம். நீ படிக்காமல் போவதால் என் எழுத்துக்கள் ஒன்றும் செத்துவிடாது. ஆம், நீ படிக்காமல் போவதால் என் எழுத்துக்கள் ஒன்றும் செத்துவிடாது. என் எழுத்துக்களின் ஆயுளை என்னால் மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஆம், என் எழுத்துக்களின் ஆயுளை என்னால் மட்டுமே தீர்மானிக்க முடியும். எந்த இறைவனுக்கும் அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி கிடையாது. நான் பசியில் அமர்ந்து எழுதிய கவிதைகள், ஆம் நான் பசியில் அமர்ந்து எழுதிய கவிதைகள். எனது பல கவிதைகள் அறிஞர்கள் சாப்பிட நிச்சயம் போஜனமாகும். எழுத்தாளனின் பெரும்பாலும் இல்லாதவன், அவனிடம் இருப்பது எவரிடமும் இல்லாதது. ஆம், வறுமை தீர பேனா பிடிக்காதவன் நான். ஆம், வறுமை தீர பேனா பிடிக்காதவன் நான். பேனா பிடிப்பதில் வறுமை தீர்ந்தால் பெருமிதம் கொள்வேன் நான். நொடிக்கு நொடி, ஆம் நொடிக்கு நொடி நெடி மாறாமல் நேர்மையோடு எழுதுவது என் பேனா. வாழ்வதற்கென்று எழுதுகிறேன், ஆம் வாழ்வதற்கு என்று எழுதுகிறேன். செத்துவிடக்கூடாது என்றே எழுதுகிறேன். என் எழுத்துக்கள் ஒரு காலத்திலும் செத்துவிடாது. முகம் தெரியாதவர் கூட என் கவிதைகளை படித்து என் முகவரியை தெரிந்து கொள்ள பிரியப்பட்டால் அதுவே என் எழுத்துக்களுக்கு கிடைத்த வெற்றி. பேனா எழுத்தாளனின் செங்கோல். ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதமான கிரீடம் எனக்கு. ஆம், ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதமான கிரீடம் எனக்கு. என் தலையில் பிறக்கும் கவிதைகளுக்கு இந்த கிரீடமே தலைக்கவசம். மீசை அரும்பாத பருவத்தில் ஏற்பட்ட கவிதையின் சிநேகிதம். ஆம், மீசை அரும்பாத பருவத்தில் ஏற்பட்ட கவிதையின் சிநேகிதம் இன்று நரை வந்து விட்டது. இதற்கு மேலா நாங்கள் பிரிய போகிறோம்? சத்தியமாக இனி நாங்கள் எப்பொழுதும் பிரிய மாட்டோம். எரிப்பது என்றால் இருவரையும் சேர்த்து எரியுங்கள். ஆம், எரிப்பது என்றால் இருவரையும் சேர்த்து எரியுங்கள். என் ஆத்மாவை என் கவிதைகள் பத்திரப்படுத்தும். ஆம், என் ஆத்மாவை என் கவிதைகள் நிச்சயம் பத்திரப்படுத்தும். மீண்டும் இதை போன்ற ஒரு அழகான கவிதையோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சர்தார்ஜி ஜெயங்கொண்ட சொல்ல போகிறோம். நன்றி, வணக்கம். இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.